வேப்ப மரத்தில் அமர்ந்து கொண்டிருக்கிறாயே, எதற்காக பாட்டி? என்னை கோரி வரக்கூடிய மக்களுக்கு வரங்களை வாரி கொடுப்பதற்காகவே கருமாரியாக வேப்ப மரத்தடியிலே அமர்ந்து பாட்டி மரம் பெற்று போறார் என்று மக்கள் அனைவரும் வரம் பெற்று போகிறார் என்னிடத்தில் வந்து நீ கூறுகிறாய் இந்த இடத்தில். ஆனால் வந்த விஷயத்தை மூர்த்தி தேவர்களும் வந்த விஷயத்தை தெளிவா சொன்னா தேவர் மூவரம் என்று இழுக்கின்றாயே. நான் உரைத்து விட்டான், நாரதன் வந்தான் கலகம் செய்து விட்டான் என்று நீயும் கூறக்கூடாது பாட்டி. தேவர் மூவரம் என்ன குறை செய்தார்கள், என்ன முழுங்குகிறார் விஷயத்தை சொல்ல பார்க்கலாம். பாட்டி பின்பால் நாரதன் வந்தான் கலகம் செய்து விட்டான் என்று அந்த தேவர் மூவரும் என்ன குறை செய்தான் என்று உரைத்தார். பாட்டி மும்மூர்த்தி தேவர்களும் யான் தான் பெரியவர் யான் தான் பெரியவர் என்று மம்மதை கொண்டு ஆடிக்கொண்டிருக்கிறார் பாட்டி தேவலோகத்திலே. பாட்டி தேவர் மூவரும் நான் தான் பெரியவர் நான் தான் பெரியவர் என்று மக்களை கொண்டாடுகிறார்களா? ஆமாம் பாட்டி. நாரதா பாட்டி அந்த இடத்துல நான் சென்றேன். என்னுடைய பெருமையை உரைத்தாயா? சக்தி ஒன்றாகவும் சமயம் 16ஆகவும் இருந்த ஆதி சக்தியானவர் பாட்டி வேர்க்காட்டிலே வேப்ப மரத்தடியிலே அருமாரியாக அமர்ந்து கொண்டிருக்கிறார். மக்களுக்கு வரங்களை தருவது என்று உரைத்தாயா? அன்னவள் பெருமை உமக்கு தெரியாது என்று நான் கூறினேன். நான் மும்மூர்த்தியிடம் என்ன தெரியும் உண்மை ஒரு புறமாக தள்ளி நான் தான் பெரியவர் இன்னும் மும்மூர்த்தி தேவர்களும் மனம் இந்த உலகத்திலே முதலாக தோன்றியது நான். ஆமா பாட்டி. அப்படி இருக்க அந்த தேவர் மூவரும் நான் தான் பெரியவர் நான் தான் மன்மதை கொண்டு ஆடுகிறார்களா? உண்மை ஒரு புறம் தள்ளிவிட்டார் பாட்டி. அப்படியா? ஆமா பாட்டி. அந்த தேவர் மூவருக்கு இப்போது சென்று ஒரு பாலத்தை போயிட்டு வருகிறேன். நான் சென்று எதற்காக நீ தடுக்கின்றாய் பாட்டி? இப்போது நீ நேராக சென்றால் உன்னுடைய மகிமை யாருக்கும் தெரியாது. நான் என்ன செய்ய வேண்டும்? மூர்த்திக்கும் தெரியாது, மக்களுக்கும் தெரியாது. அப்படியா பாட்டி? என்னுடைய பெருமை எடுத்து உரைக்க வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? நான் சொல்வதை போல் நீ செய்து கொண்டு வந்தால் மும்மூர்த்தி தேவர்களையும் மகத்தை அடக்கலாம் பாட்டி. தக்க சமயத்தில் தக்க யோசனை செய்தாய். அந்த தேவர் மூவரை மகத்தை அடக்க வேண்டும். அதற்கு நாங்கள் சொல்கிறேன். எப்படி பாட்டி? ஒரு நேரத்திலே தூர்வாச முனிவருடைய சாபத்தால் சிவன் என்ன செய்தார்? பெருமனுடைய சிரத்தை அறுத்து விட்டார். உண்மைதான். அந்த பெருமானதே பெருமனுடைய பக்தாவின் கரத்தை பற்றி கொண்டது. அங்கும் இங்கும் திரிந்தார். உண்மைதான். நடுமுத்தி நாராயணன் என்ன செய்தார்? உன்னிடத்தில் ஓடி வந்தார். அந்த சிரமானது விடுபட வேண்டும் என்றார். நீ உதிர சாதத்தை நீ என்ன செய்ய வேண்டாம்? சாதத்தை உருண்டையாக உருட்டி அது எதிரே போட்டால் அந்த கவாலமானது மீண்டும் கரத்தை கீழே விழுந்துவிடும் என்று உரைத்தார். நீ என்ன செய்தார்? உருண்டையாக உருட்டி அடித்த உடனே உன் கரத்தை பற்றி கொண்டது. உண்மைதான். நீ என்ன செய்தார்? உன் கரத்தில் இருந்து விடுபடவில்லை. உண்மைதான். அங்கும் இங்கும் தெரிந்தார். சென்ற சுட்ட பிள்ளைகள் பிடிங்க தின்றால் பசியாதங்கவில்லை. கடைசியில் மலையனூரிலே அந்த இடுகாட்டிலே பசியார வேண்டும் என்று அமர்ந்து ஓடி வந்தார். உண்மைதான். அந்த கபாலமானது உன் கரத்தை விடுபட வேண்டும் என்றால் மறுபடியும் என்ன செய்தான் நாராயணன்? என்ன செய்தார்? அந்த சாதத்தை உதிர சாதமாக இழுத்தார். அந்த உருண்டியாக இந்த சாதத்தை உதிரமாக அழித்தார். உதிரமாக அழித்த உடனே கரத்தில் இருந்து விடுபட்டது. அந்த கபாலத்தை எங்கே புதைத்தான் தெரியுமா? மயிலாப்பூரிலே கபால தோட்டத்திலே அந்த கபாலத்தை புதைத்து அல்லவா? இப்போது அந்த கபாலத்துக்கு நீ உயிர் கொடுத்து விட்டா அவன் ஒரு அசுரனாக பிறப்பான். அசுரன் வந்தார். அதற்கு பெயர் கபாலசுரன் என்று பெயர் வைத்து அந்த கபாலத்துக்கு அருளால் தட்டி எழுப்ப வேண்டும். தட்டி எழுப்பினால் அந்த கபாலமானது எழுந்த அசுரனாக சென்று வருவார். கபாலசுரன். அந்த கபாலசுரனை வைத்து மூர்த்தி தேவனை மதத்தை அடக்கலாம் பாட்டி. பாட்டி அப்படியா?
பாட்டி இன்னொன்று உனக்கு உரைக்கிறேன். என்னப்பா? அந்த கபாலத்துக்கு உயிர் கொடுத்து விட்டால் மும்மூர்த்தி அல்ல உன்னாலையும் கொல்ல முடியாது. என்ன உரைக்கின்றாயப்பா? பாட்டி என்னால் கொல்ல முடியாதா? பாட்டி அழிக்க வேண்டும் என்றால் நான் என்ன செய்ய வேண்டும்? நீ எதுவுமே பண்ண முடியாது. ஆனால் மும்மூர்த்தி மதத்தையும் முதலில் அடக்க வேண்டும். அப்படியா? அதை மனதில் வைத்துக்கொள். அப்படி என்றால் நாரதா, நீ உரைத்த பிரகாரம் இப்போது நீ சென்று விடு. அண்ணவனை அப்புறம் பார்த்துக் கொள்ளலாம். ஆனால் மும்மூர்த்தி மதத்தை அழைக்க வேண்டும் அல்லவா? மயிலாப்பூர் செல்ல வேண்டும். கபால தோட்டத்தில் இருக்கக்கூடிய கபாலத்துக்கு உயிர் கொடுத்து பின்பால் நான் பார்த்துக் கொள்கிறேன். கபால சூரன் என்ற ஒரு அரக்கனை வர வைக்கின்றேன். அண்ணவனை வர வைத்து என்னை இழிவாக பேசிய தேவர் மூவரை மதத்தை அடைக்கின்றேன். நீ சென்று வரும் அப்பா. நாராயண வார்த்தை பிரகாரம் எங்க செல்ல வேண்டும்? அந்த கபாலத்திற்கு உயிர் கொடுக்க வேண்டும். போன உடனே இப்படி வராது. கபாலத்தில் இருந்து பிறந்ததா உனக்கு தெரிகிறதா? எனக்கு எங்க தெரிஞ்சு ஒரு ஆளா வராங்க போறாங்க. தெரிஞ்சா நான் சொல்றேன். ஒவ்வொரு ஆளா வராங்க போறாங்க பின்னால போறாங்க. ஆமா, அதனால விஷயம் தெரியல. அதான் கபாலே நானும் நாட்டிலே நாடகத்திலே தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருந்தேன். ஆமா, அப்படி இருந்தாலும் இந்திய தினத்திலே நாடகத்திலே உரைத்தது என்னவென்று உரைத்தது? அதே சூரனே, நீயோ பிரம்மனுடைய கபாலத்தில் இருந்து பிறந்ததால் கபால கபால ராட்சதன் கபால ராட்சது கபால ராட்சது அசரி உரைத்தது. அப்படி இருந்தாலும் என்னுடைய தாயார் யார், தந்தை யார் 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 என்று எனக்கு தெரியல. அப்பா பேருனா உனக்கு? எங்க அப்பா பேரு மண் கவுண்டர். அம்மா பேரு காசியம்மாள். என்ன பண்ண நான் வர மாட்டேன்பா. எப்படி பாக்குறேன் பாரு. என் தாயார் யாரு? அப்பா எங்க அம்மா யாரு? எனக்கு தெரியாதப்பா. எங்க அப்பா யாரா? யாரு? அப்பா யாரு? எங்க அப்பா தான் மண்ணு கவுண்டரு. அம்மா காசியம்மாள். உனக்கு தாய் தந்தை இருக்காங்க? என் தாய் தந்தை பேரு அப்ப என்ன கேட்டா? உன்னை கேட்டா அப்படி யாரு கேட்பாங்க? என்ன கேட்டா?
அவங்க அப்பா அவங்க அம்மாவுக்கு சொல்றா. ஏய் மகாராஜா தாய் தந்தை இருக்கிறாங்களா? எங்க அப்பா செத்துட்டாங்களே. செத்துட்டாங்களா? ஆமா. சரி உங்க அப்பா பேரு என்ன? சங்கர் உமா பேரு செல்வி. இருவரும் சேர்ந்து பெத்தார்கள். ஆமா அதனால தாய் தந்தை யாரு இருக்கிறாங்க. ஆமா எனக்கு தெரியும். எங்க அப்பா யாரு? உங்க அப்பா யாருன்னு உங்க அப்பா போய் கேட்டதான் தெரியும். உங்க அம்மா கேட்டதான் தெரியும். உங்க அம்மா நான் வச்சிருந்தேனா என்ன அம்மாவை நான் வச்சிருக்கேன்? போயாண்டா அங்க போய் அடி வாங்கடா. ஏய் தெரியலையே. தாயார் யார்? தெரியலையே. தந்தையார் யார் என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் பிரம்ம கபாலத்தில் இருந்து பிறந்ததால் கபாலராட்சத. கேட்டுக்கடா. காக்கா என்ன பேரு? தாயார் யார்? கபாலம். தந்தையார் யார் என்று இந்த கானகத்தை ஐயே, விட்டு தேடின்னு போவோம். வழியை தேடிக்கொண்டு அவன் எடுக்க கேட்கணும். போக வேண்டாம். போகக்கூடிய வழியிலே யார் எதிரே வந்தாலும் அவன் தாயார் யார் தந்தையார் யார் என்று அவனை கேளு. கூறவில்லை என்றால் காக்கா கையுக்கு. யாரையா போடு. காகத்திற்கு ஆ. வேணா பார்க்கலாம். காக்கா பிரபலமா? பார்க்கலாம். எனக்கு தெரியாது ஆனா. மகாராஜா அவன் பாவம் தாண்டுகாலாம். நாராயணம் நாராயணம். ஏய் கம்மிடுறா. ஏய் கலாச்சாட்டி தாண்டி வர்றான். வாடா அப்படியே. மகாராஜ ராஜேஸ்வரி மகாதலம் பொருந்திய பொருந்திய. இன்னும் அப்பேடு மகாசலத்திலே சேரும் சிறப்போடு வளர்ந்து வரக்கூடிய சக்கரபாணி சக்கரபாணி யுவராஜ் யுவராஜி சத்தியமூர்த்தி என்று சொல்லக்கூடிய குடும்பத்தினர் ஒன்று சேர்ந்து அன்பு உள்ளங்கள் கிருஷ்ணா நாடக மன்றத்திற்காக 201 ரூபாய் அன்பளிப்பு பங்களித்திருக்கிறார். அன்னாரும் அன்னவரை சேர்ந்த குடும்பம் சகல சௌபாகியத்தோடு இருக்க வேண்டும் என்று ஆண்டவனை பிரார்த்தனை செய்து கொள்கிறோம். கிருஷ்ணாவுக்கு அர்ப்பணம். நாராயண் எதற்காப்பா அடிக்கிறீர்? எதுக்கு அடிக்கிறீர்? என்னுடைய பெயர் கபாலராட்சதன். சரி உன்னுடைய இருக்கட்டும். பேர் என்ன? நாரத மகாமுனிவர் ஏய் திருலோக சஞ்சாரி. திருலோக சஞ்சாரி நாரத மகாமுனிவனா? நாரதன். சரி இருக்கட்டும். அப்பா பேர் என்ன? அப்பா பேரு பிரம்ம. நான் மக பிரம்ம. சொல்லுடா. பெருமா பெருமா பெருமா. என்ன பீர்மா பீர்மா என்றா? நான் முதல் படைத்த பெருமா பெருமாவுக்கும் பெருமா. ஆமா கலைவாணிக்கும் ஒப்பற்ற மகனாக யான் பிறந்து ஒப்பற்ற மகனாக யான் பிறந்து பிறந்தாயா? ஆமா. எங்க அப்பா பேர் என்ன? எங்க அப்பா யாரு? நாராயணம். எங்க அம்மா யாரு? உனக்கு தெரியுமா? இல்லை. தெரியாதா? இப்படி வாடா உள்ள வாடா. மனத்தால் பார்த்தால் கூட தெரியவில்லையே. மனத்தால் பார்த்தா? வாடான்னா எங்க வர்றா? எந்த கதியாவதனக்கா உள்ள பட்டுச்சு. அவ்வளவுதான் பண்ணுது. ஓய் பம்பு வாடா உள்ள. என்ன சொன்னா உன் பேர் என்ன? நாரத நாரத நாரதா பைத்தியக்காரா. இந்த நாரதா நிக்கிற ஓடி போறா போட்டு
ஓடி போடா, ஓய், நான் என் தாய் தந்தையை தேடி கானகத்திலிருந்து நாட்டுக்கு செல்லும் போது ராஜி சடம் முடிக்கொண்டு கன்னியாசி கடன் முடிந்து கன்னியாசி கடன் முடிந்து நாங்க எங்க போறோம்? ஓடி போடா, கரிமுனியில ஏறி உட்காந்துக்கிட்டான். வல்லமை என்று பேசி வழி தெரியாதவருக்கு வல்லமைன்னா அப்ப நான் வீர தேரத்தோட போகும்போது வீர தூரத்தோடு இருக்கிறாய். ஆனால் உனக்கு வழி தெரியவில்லை. வழி தெரியாதவருக்கு ஆனால் வழி காட்டுவேன். சொல்லு சாமி. நமக்கு வந்து நான் வழி தேடி தான் போறேன். ஆமா, இந்த கம்நாட்டி அவன் குறுக்கு இல்ல என்ன விஷயம் கேளு. என்ன வழி தெரியல, நீ என்ன சொல்ல போற? வாடா போடா, டேய் இப்படி போடா. அம்மா வெளிய வாடா. போடா வெளிய. மாலை ஒண்ணு, மரியாதை ஒண்ணு. ஏய் தினே ராஜா கண்ணூட்டி உன்னுடைய தாய் தந்தை யார்? சொல்லு. சொல்வதை கேளப்பா. உன்னுடைய தாய் தந்தை அறிய வேண்டும் என்றால் நான் சொல்வதை போல் செய்ய வேண்டாம். நீ கூற மாதிரி நான் கேட்கணுமா? தாய் தந்தை யார் என்று நீ அறியலாம். ஆமா, அதனால் தாய் தந்தை தெரியாமலே தான் கானகத்திலிருந்து நான் நாட்டுக்கு செல்கிறேன். அதனால் ஓடாடி வந்தேன். என்னை வந்து நிந்திக்கிறாயே. என்னை தேடி நீ வருகிறாயா? ஆமா. ஓடால கூர் 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 சொல்லூரன் கேளப்பா சூரன். அப்பா அசுரனே, நாரதா கைலாய செல்ல வேண்டாம். பரமனை பார்க்க வேண்டும், பார்வதியை பார்க்க வேண்டாம். தாய் தந்தை யார் என்று நீ கேட்க வேண்டாம். அண்ணவர் கூறினால் பார், கூறவில்லை என்றால் அண்ணவரை அடியடி என்று அடித்து எப்படி அடிக்கணும்ன்ற பட்சியாத மச்சான். எப்படி அடிக்கலாம்? என்று எப்படி அடித்தாயோ என்ன அடிச்ச உன்ன நானே முதல்ல வந்தோன்னு அடிச்சியா? அதே போல் அத வாழ அடி அடி அடிக்கலாம். அடித்து இருவரையும் சிறையில் அடைத்து சிறையில் அடைக்க வேண்டாம். ஆமா, சித்திரவதை செய்ய வேண்டாம். ஆமா. உங்க தாய் தந்தை பெயரை கூறினால் விட்டுவிடு. விட்டு விடுவான். அப்படி கூறவில்லை என்றால் அண்ணவரை துன்புறுத்தி சிறையில் அடைத்தார். தாய் தந்தை யார் என்று அறியலாம். அடடே, அவர்களை சிறையில் அடைத்தால் தாய் தந்தை யார் என்று அறியலாம். ஆமா. சரி, அடுத்தது அடுத்தது என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? வரேன் என்று சொன்ன சூரனே, அண்ணவரை தாய் தந்தை யார் என்று கேட்க வேண்டாம். உரைத்தால் பார், உரைக்கவில்லை என்றால் அண்ணவரையும் துன்புறுத்தி சிறையில் அடைக்க அடி அடி என்று அடிக்க வேண்டும். நான் சொன்னது தப்பு. யாரா? அங்க அங்கே அங்கே நீ ஏன்டா குறுக்கு வந்தா? சரி, நீ நேராக செல்லுங்க, நான் இந்த பக்கம் செல்கிறேன். போயிட்டு அந்த மாதிரிக்கா போக முடியாது, போக முடியாது. அப்பா சொல்லுது, அண்ணவர் சொன்னால் பார், சொல்லவில்லை என்றால் அடுத்து சிறையில் அடைக்க வேண்டாம். சிறையில் அடைக்க வேண்டாம். ஏய் நாரதா, சும்மா காற்ற காத்து நீங்க அப்படியே சும்மா பட்டாசு கிளம்பிடா. அடுத்தது எங்க வேலை செல்ல வேண்டும் தெரியுமா? எங்க செல்ல வேண்டாம்? சத்தியலோகம் செல்ல வேண்டாம். சத்தியலோகத்துல யாருக்குறா? என் தாய் தந்தை. அட்டாஸ் பண்ணாடா புள்ள. தாய் தவப்பங்கிட்டே போக சொல்றேன் பாரு. சரி சொல்லு. ஏன் மூர்த்தி தேவர்கள் அல்லவா? ஆமா. அண்ணவருக்கு தெரியும் யார் என்று. அதனால் சத்தியலோகம் செல்ல வேண்டாம். என்னுடைய தாய் தந்தை இருவரையும் கேட்டுப்பார். அண்ணவரும் உரைக்கவில்லை என்றால் அண்ணவரையும் அடித்து துன்புறுத்தி சிறையில் அடைப்பார். மகன்னா நீ தாண்டா புள்ளா உங்களுக்கு. என்னுடமை காப்பாற்ற யார் என்ன செய்ய முடியும்? நாராயணம். அப்பா அசுரனே, சரியே, இந்த மூர்த்தியை சிறையில் அடைத்து விட்டா நீ நாட்டை கொடி தன்னை வாருமே.
இந்த 3 உலகத்தையும் உன்னுடைய கொடியை நாட்ட வேண்டும். 3 லோகத்தையும் சிறையில் அடைத்து கபாலசூர வாழ்க. அப்படி என்று என்னுடைய கொடியை நாட்டலாம். கொடியை நாட்ட வேண்டும். அதன் பிறகு ஏதாவது அல்லல் வந்தால் யாருக்கு அல்லலா? அன்னவருக்கு ஏதாவது அன்னவரால் ஏதாவது இன்னல் ஏற்பட்டாக்கா? இன்னல் ஏற்பட்டால் எம்மை நினைத்தால் போதும், நானே வந்து விடுகிறேன். உன்னை நினைச்சா வந்து நாரதா மகாமுனிவர் என்று நினைத்தால் போதும், அண்மையை இமைக்க முன்னே வந்து நிற்கிறேன். உலகத்தை சுத்தி தானே சரி, சென்று வரட்டுமா? வரவில்லை என்றால் எவனா மாட்டுனா நாராயணம் நாராயணம் அத்தன் அல்லவா? நீ கூப்பிட்டு ஒண்ணு வரணும் சத்தனா. நான் சென்று வருகிறேன். கைலாயம் தன்னை நாட்டியே சென்று பாமர மக்களுக்கு படியளந்து விட்டு இந்த கைலாயம் வந்திருக்கிறோம். சரி, மலையில படுக்கணும். தாத்தா இருக்கிறாரா? வண்டியா சாமி கைலாசா? கைலாஸ் இல்லடா, கைலங்கிரிடா. வண்டியா போய் பாரு உள்ள. தாத்தாவுடைய பாதத்தை வைங்க. படி அழுது தூங்கலாமான்னு போனார் உள்ள. இப்பதான் போகிறாரா? வேறா காளிகா தேவி யோதே அர்ஜுனடி கைலங்கிரி நாடு எதற்காக தெரியுமா வந்து? இந்த நேரத்தில் ஓடோடி வந்திருக்கிறாயே காரணம் என்ன? நான் என்னவென்று சொல்வேன். என்ன புதுமையாக இருக்கிறது? ஏகி வருகிறார் என்று உரைக்கிறாயே, யார் வருவது? தாத்தா, கபாலராட்சதன் என்ற ஒரு அசுரன் உம்மை நாடி உம்மை சிறை பிடிக்க கைலங்கிரி நாடி வருகிறான். சிறை பிடிக்க வருகிறானா? ஆமாம் தாத்தா. தாத்தா, எதிரே நானும் அமர்ந்து என்னை பார்த்து விட்டான் தாத்தா. சரி, என்னை அலமலம் செய்து விட்டான். உன்னையா? என் தாத்தாவிடம் உரைக்கிறேன் என்று நான் குறிவிட்டு முதலாக உன்னிடம் ஓடி வந்து கைலங்கிரிக்கு வந்துட்டான். கைலாயமலை வந்து விட்டான். ஆமா, பரமசிவன் இருக்கிறானா? பாத்து வந்துட்டுமா? பார்த்துட்டே கபாலராட்சதன் வந்திருக்கிறான் சொல்லு. வந்துட்டாரு, பாதத்தை பணியணுமா நீங்க? பாதத்தை பண்ணிட்டு போக சொல்லு. நீங்க பணிய மாட்டீங்களா? ஏய், மகாராஜா, என்ன சொல்றான்? நான் வந்து கபாலசுர மகாராஜா வந்துட்டாரு. நீங்க வந்து பாதத்தை பணியுங்க. பணிய மாட்டாரா? நீ வந்து பாதம் பணியணுமா? நான் பாவத்தை பணிவதா? ஆமா. ஏய், அட கைலாய பரமனை மாற்றோம். பாவத்தை பணிய மாட்டேன். என்னன்னா நாங்க பட்ட
பாடு அந்த ஆண்டவனுக்கு தான் தெரியும். ஏண்டா எந்த யாரோ ஒரு அரக்கம் வந்தான். நீ நானும் தானே பாத்துங்க. அதான் நீ நானும் தான். ஏய், உலகத்துல அவன் யாரு? அவருக்கெல்லாம் உம்மூர்த்தியிலே முதல் கடவுள் நான் தான் பரம கடவுள். முதல் மூர்த்தி பரம கடவுளா? ஆமா. சரி, உலகத்துக்கு நீ யாரு? கடவுளே. தாய் தந்தை பண்ணான், தாய் தந்தை. ஆமா. தாய் தந்தை, நீ தாய் தந்தை. உனக்கு மனைவிமார் எத்தனை பேரு? 2 பேரு. 2 பேரு. 2 மனைவிமாருக்கு உலகத்திற்கு கடவுள் முதல் மூர்த்தி நீ. ஆமா. தாய் தந்தை நீங்க தான் என்ற. ஆமா. சரி, ஆ, என்னுடைய பெயர் கபாலராட்சி. கபாலராட்சனை. சரி எங்க அம்மா யாரு, எங்க அப்பா யாரு? என்னை பெற்றவர்கள் யார்? ஏங்க டேய் ஓ, என்னடா அது நியாயம்? அவருக்கு தெரியும். மூமத்துல முதல் மூர்த்தி தெரியும். கேட்டு பாரு. சொல்லு பாரு. டேய் அவங்க அப்பா அம்மா யாருன்னு அவங்க அப்பா அம்மா தான் கேட்கணும். என்ன கேட்ட எப்படிடா? என்னடா நேரம் உலகத்திலே தாய் தந்தை முதல் கடவுள் என்னப்பா? எங்க அப்பா எங்க அம்மா யாரு? அடிக்கலாம் வந்தியா? இந்த காலையில் ஒரு அடி ஆடு விடாத. அதைத்தான் நானும் அடிக்கவே உன்னை நாங்க தெல்லாம் கேட்கல. அடிக்க வேண்டாம், முனைக்கு வேண்டாம். துடித்திரி செய்த என்ன பண்ணுவாங்க? துன்பம் வந்து நேரம். யாருக்கு எடுக்கா? ஆனா துன்பம் வந்து நேரம் கூறா போட்டு வந்தீங்க. என்னத்தா? படி அளக்கிற பரமனுக்கு பலாட்டி கொடுக்கலாம். 2 பொண்டாட்டியா கொடுங்க. எங்க பொண்டாட்டியா? ஏண்டா டேய்? ஏண்டா? நீ நாட்டுக்கு வந்த ஒரு ஆளு. என்ன பாகமாக ஒரு ஆளு? சண்டை பார்க்கும் ஒரு ஆளு. அந்த தலைமையில இருக்கிற எங்க மூத்திரம் பேரா? அவன் எங்கனா பேரா? எனக்கு தெரியல அவனுக்கு தேவை. ஏய், என் தாய் தந்தை யாரு? சொல்ல முடியுமா முடியாதா? ஏய் உன் தாய் தந்தை எப்போ நம்ம சொல்றோம்? உனக்கு தெரிஞ்சா சொல்லு. அடிக்காது கேளா. ஏடா உங்க அம்மாக்கா? ஏய், தாய் தந்தை யாருன்னு கூறியா கூற சொல்ல மாட்டேன். தெரியுமா தெரியாதா? உன் தாய் தந்தை கேட்டா நீ எப்படா தெரியும்? தெரியுமா தெரியாதா? அது மட்டும் தெரியாது, தெரியாது. தெரியாதுன்னா பாதத்துல வை. சரி வீந்துக்கோ. உலகத்தில் உள்ளவர் அத்தனை பேரும் என்னையே முதல் தெய்வமாக நினைத்து வணங்குவார்கள். அதை விடுத்து ஏண்டா? உலகத்துல தாய் தந்தை, உலகத்திலே தாய் தந்தை நீதான். ஆமா. கடவுள் நீதான். தாய் தந்தை நீங்க தான். படி அளக்கிற பாமர மக்களுக்கு படி அளக்கிற கடவுள் நீதான் என்ற. ஆமா. என்னுடைய தாய் தந்தை யாரா சொல்றானாக்கா தெரியாதுன்ற. அப்ப நீ கடவுளா நான் கடவுளா? டேய் ஏய், நான் தான்டா கடவுளே. போ. நான் தான் கடவுளே. நீதான் கடவுளா? யாருக்கு நீ கடவுள்? சவுண்டே கேட்க மாட்டேங்குது. சூழங்களை காப்பாத்துட்டு என்ன சொன்னாரு? நாரதர் என்ன சொன்னாரு? ஏய், கூற முடியுமா முடியாதா? பிடிக்கணும் பாரு. சொல்ல முடியாதா? சூழ்ந்து பிடிக்கிறாரு. பாதத்துல வையே. சோத்த வச்சிருந்தானா படி அளக்கிற பாமர மக்களுக்கு படி அளக்கிறேன். இந்திரன் ஏறிக்கப்பாயா நல்ல நேரம் மேய்து. ஏய், வாடா. என்ன சிவபெருமான் சொன்னா எனக்கு என்ன தெரியும்? போய் கருமுனியாண்டு போய் ஒன்று பாருங்க சிவபெருமான்.
போது நீ ஒரு நீ 2 பேர் தான். இப்ப நாங்கெல்லாம் சொல்லி ஆட்ட அந்த பவுன் பையனை கூட சொல்லக்கூடாது. இப்ப பார்க்க போனா நீ கன்சாமி தான் சொல்றது. பார்க்க போனா சோறு மாத்திட்டு டேய் தாய் தந்தை கூறியா முடியாதா? என்ன பாத்து தள்ளுவியா தாய் தந்தை கூற முடியாது. பாத்து தள்ளுவியா பாக்கல போறா பேசி. என்னடா வம்பா ஏடியா ஏடியா சிவபெருமானால ஓட முடியாது. சிவபெருமானால ஓட முடியாது. கூட்டம் மரங்க கட்ட வச்சிருந்தேன். இந்த சூழ்நிலை கையில வச்சா ஏய் அடுத்தது வைகுந்தா. சூழ்நிலை கையில போறாங்க ஏன் நான் எனக்கு என்ன அடிக்கலாம்டா? மத்த வாங்கடா என்னப்பா உலகத்துக்கு சிவபெருமான் சிவபெருமான் கடவுள் அத நம்ம கடை நாட்டு புடிச்சோம். சூளத்தை வச்சிருந்ததுனால ஆமா இப்ப சூளத்தையும் பிடிக்காச்சு ஆமா நாட்டு கொடிய இந்த இடத்துல கொடி கொடி நாட்டி நாட்டியாச்சு நீதான் கடவுள். இப்ப கடவுள் நாமா ஆமா. சரி, சூளம் யாரு தெரியுதா நம்ம கிட்ட தான் இருக்குது மகாராஜா. கட்டிக்கிது இப்ப கடவுள் அவன் அவன் தான் அவனை போல. ஏய் எங்க அப்பா அம்மா யாரு யாரு கேக்குறா? இதுதான் என்ன கொடுத்தியா? ஏடா இதா கூப்பிட்டு அடிக்கலாம் நானு. சோளம் வந்து எந்த கிடையாதுப்பா. சோளம் எந்த கிடையாது. நான் சும்மா வச்சிருக்க சொல்றேன். சரி உஷாரா நினைச்சுக்கோ ஆ. ஏய் வைகுந்தம். அடுத்தது எங்க அட வைகுந்தம் தன்னை நாட்டியே